2026 தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி காட்சிகள் மாறுகிறதா, கள நிலவரம் மாறுகிறதா என்பது குறித்து நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் இப்போதைய அரசியல் மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். இந்த சென்சார் அரசியல் ஒன்று இப்போது பொதுவாக பேசுபொருளாக இருக்கிறது. திரைப்படத்திற்கு இந்த தணிக்கை சான்றிதழ் அளிப்பதில் ஒரு அரசியல் இருப்பதாக இப்பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் இடையே ஒரு பேசுபொருள் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த சென்சார் போர்டு அது யதார்த்தமாக செயல்படுகிறதா அல்லது அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறதா நீங்கள் கருதுறீங்களா சார்? வணக்கம். அதாவது இந்த சென்சார் போர்டு மத்திய தணிக்கை துறை என்பது எப்போதுமே அவர்கள் சார்ந்த இப்போ இருக்கிற சூழலில் ஒரு தனித்து செயல்படக்கூடிய ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு படைப்பு சுதந்திரம் உள்ள ஒரு நிறுவனம் தான் தணிக்கை துறை. ஆனால் இந்த தணிக்கைத்துறை இப்போது முழுமையாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள், குறிப்பாக பாஜக RSS கருத்தியலை உள்வாங்கி கொண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ தணிக்கை துறையை மாட்டிக்கிட்டு நிற்கிது. ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் சென்சார் பண்ணதுக்கு பிறகு கூட அதை முறையீடு செய்யலாம், அல்லது அதை திரும்ப ஒன்றிய அரசு நேரடியாக அதில் தலையிடலாம் கூட சட்ட திருத்தம் இருக்குது. மக்கள் அந்த தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட அந்த படம் வெளியில் வரணுமா வேணாமா அப்படிங்கிறத அரசு அதில் தலையிடலாம்ங்கிறதே சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக மோசமாக இந்தியாவில் RSS சங் பரிவார அமைப்புகளுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட நிறைய திரைப்படங்கள், அதுவும் குறிப்பாக காஷ்மீர் ஃபைல் போன்ற படங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்புகின்ற நிறைய திரைப்படங்கள், நிறைய காட்சிகள் நீங்கள் வட மாநிலங்களில் நீங்கள் நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் காஷ்மீர் ஃபைல். அதற்கே ஒரு அம்பாசிடர் மாதிரி அல்லது அதுக்கு ப்ரொமோஷன் செய்யக்கூடியவர் போல மோடி அவர்கள் அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தணிக்கை துறை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி சாகித்ய அகாடமிக்குள்ள பாஜக உள்ளே புகுந்து அதை அந்த தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பை எப்படி அவங்க கைப்பற்றியிருக்கிறார்களோ, அதே போல் தணிக்கைத்துறையும் அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு எப்படி சிபிஐயோ, எப்படி NIAவோ, எப்படி தேர்தல் ஆணையமோ, எப்படி நீதிமன்றங்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களோ, அதே போல் தணிக்கைத்துறையும் இப்பொழுது பாஜகவினுடைய RSS உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அது கருத்து சுதந்திரத்தின், ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சோகமாக அவலமாக இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும். ஓகே வன்னியர் சார், நீங்கள் சொல்கிறதுல இப்போதைய நிகழ்வில் ஒரு சிறிய முரண். RSS பாஜக கட்டுப்பாட்டில் இது இருக்கிறது என்றாலும் இப்பொழுது இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டத்தின் பின்னணியில் பராசக்தி திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் அது போன்ற கருத்துக்குள்ள ஒரு படம் அல்ல, அது ஏற்கனவே ஒரு தெலுங்கு படத்தின் தழுவல். இப்போ இந்த இரண்டு படங்களில் ஜனநாயகன் படத்திற்கு மட்டும் இந்த நெருக்கடி கொடுக்கப்படுவதாக பேசப்படுகிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த RSS பாஜகவின் கட்டுப்பாட்டில் சென்சார் போர்டு வந்தா பராசக்தி தான் முதல்ல அதிக நெருக்கடி கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கற மாதிரி தெரியலையே. அதில் இல்லை, அதாவது நீங்கள் இப்போ பராசக்தி படம் குறித்து அல்லது பராசக்தியில் எத்தனை கட்டு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை அன்சீன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இனிமேல் தான் டைரக்டர் ஏதாவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். அந்த படம் சென்சார் வாங்கியிருக்காங்கன்னா அதில் எத்தனை கட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் அவங்க சொல்லுவாங்க. மாமன்னனில் அல்லது அதான் மாமன்னன் படம், இப்போ பைசன், இப்போ பைசன் படம்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தம் ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க எழுதி அதுக்கப்புறம் தான் அது சென்சார்லேருந்து வெளியில் வந்திருக்கு. அதனால் சென்சார் கட்டாயம் அந்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கருத்தியலுக்கு முரணாக அல்லது அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டதற்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது போல் ஜனநாயகன் நடிகர் விஜய் அவர்களுடைய படத்திற்கு ஒரு ப்ரொமோஷனை தணிக்கைத்துறையே கொடுக்குது. அந்த படத்துக்கு எதுக்கு பிரச்சனை? என்ன என்ன இருக்காது, நெருக்கடி இல்லை, ப்ரொமோஷன் தாங்கிறீங்களா? ஆமாம், அது ப்ரொமோஷன். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தான். ஏன்னா நீங்கள் மரியாதைக்குரிய பாலையா அவர்கள் நடித்த அந்த பகவந்த் கேசரியினுடைய ஒரு டப்பிங் தான் இந்த படம், அல்லது ரீமேக் தான் இந்த படம், அல்லது அந்த கதையை தழுவி தான் இந்த படம். அதில் சொல்கிற காட்சிகள் தான் இதில் இருக்குது. பெண்களை நீங்கள் மான்குட்டி போல வளர்க்கக்கூடாது, புலிக்குட்டி போல வளர்க்கணும்னு சொல்லி
அந்த பகவந்த் கேசரியில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், ஒரு மாதத்துக்கு முன்பே பார்த்து நான் அதை எழுதியிருக்கிறேன். ஓஹோ. அதே டைலாக் தான் இதில் வருது, ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ பகவந்த் கேசரிக்கு வந்த வெளியிட்ட சென்சார் ஏன் வந்து இதில் வெளியிட மாட்டேங்க? அதே கதை தானாங்க, அதே வன்முறை தான் இதில் இருக்குது, அது எல்லாமே ஒன்று தானே. அப்புறம் ஏன் இதுக்கு மட்டும் சென்சார் கொடுக்கல அப்படின்னா, பாஜகவும் விஜயுமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து எதிர்பார்ப்பை உருவாக்குறது. இது சென்சார்லேயே ஏதோ பிரச்சனையாப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு வியாபார உத்திக்காக இதை வந்து சென்சார் விஜயும் சேர்ந்து பண்ணுற ஒரு நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோமே ஒழிய இதில் வந்து சென்சார் பண்ணுறதுக்கு மாதிரியான எந்த காட்சி நீங்கள் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் சொல் பாருங்க. சென்சார் மூலமாக தடை செய்யப்பட வேண்டிய அப்படி எதுவுமே இல்லை. இது வந்து நீங்கள் வந்து அது ஒரு மசாலா படம் தான். பகவந்த் கேசரி ஒரு மசாலா படம் தான். அதே தான் இந்த படமும் ஒன்று என்ன பெருசாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சொல்ல போகிறாரு. அதில் என்ன எதற்காக வந்து இப்போ சென்சார் வந்து தடை எதுக்காக அது விவரமாக இவங்க சொல்லட்டுமே.